வடசென்னையில் மின்சார பாதிப்புகள் நிகழாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். சென்னை தண்டையார்பேட்டை காலரா மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள 110 kV துணை மின் நிலையம் மற்றும் குறுக்குப்பேட்டை துர்காதேவி நகரில் உள்ள 230 kV துணை மின் நிலையங்களை மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் RD சேகர் MLA, சட்டமன்ற உறுப்பினர்கள் எபினேசர், ஐட்ரை மூர்த்தி, மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், பருவ காலத்தை முன்னிட்டு ஏற்படும் மின் பிரச்சினைகளை குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் வடசென்னைக்கு என்று தனி கவனம் செலுத்தி வருவதால் இங்கு மின்சார பாதிப்புகள் நிகழாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற துணை மின் நிலையங்கள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வடசென்னைக்கு என்று தனி கவனம் செலுத்தி வடசென்னை வளர்ச்சிப் பணிகள் என்று முடுக்கிவிட்ட காரணத்தால் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதை நீங்களே அறிவீர்கள். குறிப்பாக ஆர்கே நகர் பகுதியிலே சாலைகள் எவ்வளவு குறுகலாக இருந்தது, இப்பொழுது எவ்வளவு விரிவாக்கம் செய்யப்பட்டு இருபுறமும் பாத்வேலாம் போடப்பட்டு எப்படி இருக்கிறது என்பீர்கள். இதுபோன்ற பணிகள் படிப்படியாக நடைபெறுகிறது. மின்சாரத்த வாரியத்தை பொறுத்தவரை மாநகராட்சியின் பணிகள் நடைபெறுகிற இடங்களில் ஏற்படுகின்ற பழுதுகளை உடனடியாக தீர்ப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது.